மாநில கல்வியின் தரம் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை சொன்னனால அவர் வந்து அந்த பதவியில் இருக்க தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. 2010 இந்த தனியார் பள்ளிகள் இந்த சமச்சீர் கல்வி அப்படின்னு சொன்ன உடனே சமம் சீரிடு 2 வார்த்தை பிடிக்கல அவங்களுக்கு. நீயே நானே சமமா, நான் படிக்கிறது நீ படிச்சிருவியா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அதே தொனியில ஒரு மாநிலத்தின் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் குழந்தைகளை பார்த்து கேட்டிருக்கிறாரு. அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களே, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களை இது தரம் தாழ்ந்தது என்று ஒரு ஆளுநரே சொல்றாருன்னா அப்ப எது தரம் சிறந்ததுன்னு சொல்றாரு? இப்ப NCERTன்னு சொல்றாருப்பா. அப்போ வந்து அந்த பாடத்திட்டம், அந்த டெக்ஸ்ட் புக் இருக்கிற ஸ்கூல் தான் பெட்டர் ஸ்கூல், நான் போகணும் அப்படின்னு ஒரு கருத்து பிரச்சாரத்தை பண்றாரா? மாணவர்களுக்கு மனசுல ஒரு இது வந்திருக்கும்ல சார், பெற்றோர்கள் நம்மளை தரம் தாழ்ந்த கல்வியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய இருக்குங்க. இப்போ குழந்தைங்க வந்து ஆசிரியர்களை பார்த்து, என்ன டீச்சர் நான் படிக்கிற பாடத்திட்டம் அவளை ஆளுநரே சொல்றாரு டீச்சர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பதானே செய்யும். ஒரு 18 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தைகளிடம் பேசுகிறோமே என்ற அந்த புரிதல் கூட இல்லாமல் ஆளுநர் பேசியிருக்கிறார். நம்ம குழந்தை இருக்கு, வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தைய பார்த்து எப்பா நீ படிச்சுட்டு இருக்கிற டெக்ஸ்ட் புக்கு அது வந்து லோ குவாலிட்டின்னு சொல்லுவோமா? இப்போ ஆளுநர் தான் தலைவர், அவர் தான் மாநில அரசு, அவர் தான் பாடத்திட்டத்தை கொடுத்துருக்கிற அந்த அரசுக்கும் தலைமை தாங்குறாரு. அப்படிப்பட்ட ஆளுநர் மாநில பாடத்திட்டம் தளம் தாழ்ந்ததுன்னு சொல்லி மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிற குழந்தைகிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? வணக்கம் சார். வணக்கங்க. ஸோ இப்போ தொடர்ந்து ஒரு வாரமா இது எல்லா இடங்களையும் பேசப்பட்டு வருது. மாநில கல்வியின் தரம் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை சொன்னனால அவர் வந்து அந்த பதவியில் இருக்க தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களது கருத்து, நீங்க சொன்னா அது ரொம்ப தெளிவா இருக்கும். என்ன காரணம், அங்க என்ன நடந்திருக்கு, இதுதான் விஷயம் அப்படிங்கறது நீங்க சொன்னா தெளிவா இருக்கும். கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன். ஒரு பாடத்திட்டம், ஒரு பாடத்திட்டத்தினுடைய தரம் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு வயதிலிருந்து இன்னொரு வயது போகுது. அப்போ அந்த 2க்கு இடைப்பட்ட அந்த வயதில் அந்த குழந்தை ஒவ்வொரு பாடத்திலும் எந்த திறனை பெற்றிருக்கணுன்றது தான். பள்ளிக்கூடத்தில் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் வயதிற்கு தகுந்தாற் போல, ஏன்னா வயது கூட கூட உங்களுக்கு அனுபவம், கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் எனக்கு அனுபவம் கூடுது. அந்த அனுபவம் எனக்கு என்ன கொடுக்குன்னா முதிர்ச்சி கொடுக்குது. அந்த முதிர்ச்சியின் அடிப்படையில் எனக்கு புரிதல் ஏற்படுது. அப்போ அந்த புரிதல் திறனை தான் நான் வெளிப்படுத்துகிறேன். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த புரிதல் எனக்கு, நீங்கள் கேட்ட கேள்வியை நான் புரிந்து கொள்ளணும்னா எனக்கு அந்த துறை சார்ந்த அனுபவம் இருக்கணும், சமூகத்தை பற்றிய அறிவு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இந்த அறிவு எனக்கு எப்படி வந்ததுன்னா சமூகத்திலேருந்து வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் நான் பெறறேன். இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்லுன்னு சொல்கிறோம். இந்த கற்றல் திறன், புரிதல் திறன் குழந்தைகளுக்கு வளர்ந்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு ஏஜ் வரும்போது கூடிக்கிட்டே வரும். 60 வயதுக்கு அப்புறம் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் வந்து குறைஞ்சிக்கிட்டே, அதுதான் நம்ம சொல்றோம் செகண்ட் சைல்டுஹுட்ன்றோம். அப்போ குழந்தை பருவத்துல குழந்தைகள் கூடிக்கிட்டே வருதுன்னா, இப்போ வயதுக்கு தகுந்தாற் போல் கணிதத்தில் இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும், திறன்கள் இருக்கணும், அறிவியல் இது இருக்கணும், தமிழ்ல மற்ற மொழிகள்ல எதெல்லாம் குழந்தை படிக்குதோ, வரலாறு ஆகட்டும், அந்த திறன்கள் இருக்கணும்னு சொல்லும். அதன்படிதான் உலகம் முழுக்க பாடம் திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. இப்போ நீங்க ஒரு பாடத்திட்டத்தை இன்னொரு பாடத்திட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது ஒரு குழந்தையிடம் இந்த திறன்கள் இந்த வயதில் எதிர்பார்க்கப்படுகிறது, இந்த பாடத்திட்டத்தில் அந்த திறன்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, இந்த பாடத்திட்டத்தில் அது இல்லை அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு சொன்னா, உண்மையிலே இல்லைன்னா அது ஏன் இல்லைன்னு பார்த்து சேர்க்கணும்னா சேர்க்கலாம், அல்லது இந்த வயது இருக்கிற தேவை இல்லைங்கன்னா நம்ம விவாதிக்கலாம். நீங்க அப்படி எதையுமே சொல்லாம 2010 இந்த தனியார் பள்ளிகள் இந்த சமச்சீர் கல்வி அப்படின்னு சொன்ன உடனே சமம் சீரிடு 2 வார்த்தை பிடிக்கல அவங்களுக்கு. நீயே நானே சமமா, நான் படிக்கிறது நீ படிச்சிருவியா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அதே தொனியில இன்றைய வரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லாம, அதுவும் ஒரு மாநிலத்தின் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் குழந்தைகளை பார்த்து கேட்டிருக்கிறாரு. மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆமா, யூன்றாருங்க. நீங்கள் நீ படிக்கிறியப்பா பாடம், அந்த பாடம் தரம் தாழ்ந்தது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணும்?
இப்போ யார் கூப்பிட்டுருக்காங்க? ஒரு பள்ளிக்கூடம் நிர்வாகம் கூப்பிட்டுருக்கு. அந்த பள்ளிக்கூடம் ஒரு 100 ஆண்டு பழமை வாய்ந்த பள்ளிக்கூடம். அப்ப 100 ஆண்டு பழமை வாய்ந்த அந்த பள்ளிக்கூடம் ஒரு தரமற்ற பாடத்திட்டத்திற்குண்டான பாடத்தையா நடத்திட்டு இருக்கு? அதுவான இந்த கேள்வியெல்லாம் எழுது. அப்போ ஆளுநர் அந்த பள்ளிக்கூடத்தை பாராட்ட போனாரா, இல்ல அந்த பள்ளி நிர்வாகத்தை பார்த்து நீங்க தரமற்ற பாடத்திட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு திட்ட போனாரா? மறைமுகமா வந்து தனியார் பள்ளிகளுக்கு சப்போர்ட் பண்ண போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா, ஏன்னா பெரும்பகுதி உங்களுக்கு மத்திய பாடத்திட்ட பள்ளிகள்னு எடுத்துக்கிட்டா, சிபிஎஸ்இ பள்ளி எடுத்துக்கிட்டா, கேந்திர வித்யாலயா நவோத்யா வித்யா அது எண்ணிக்கையில ரொம்ப குறைவு. அது ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக அரசு நடத்துற சிறப்பு பள்ளிகள் அது. அதை தவிர சிபிஎஸ்இ பள்ளிகள் பெரும்பகுதி யார் நடத்துறாங்க? தனியார் தான் நடத்துறாங்க. எனவே அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களே, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களை இது தரம் தாழ்ந்தது என்று ஒரு ஆளுநரே சொல்றாருன்னா, அப்ப எது தரம் சிறந்ததுன்னு சொல்றாரு? இப்ப என்சிஆர்டின்னு சொல்றாருப்பா. அப்போ வந்து அந்த பாடத்திட்டம், அந்த டெக்ஸ்ட் புக் இருக்கிற ஸ்கூல் தான் பெட்டர் ஸ்கூல் நான் போகணும் அப்படின்னு ஒரு கருத்து பிரச்சாரத்தை பண்றாரா? மாணவர்களுக்கு மனசுல ஒரு இது வந்திருக்கும்ல சார், பெற்றோர்கள் நம்மள தரம் தாழ்ந்த கல்வியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய இருக்குங்க. இப்போ குழந்தைங்க வந்து ஆசிரியர்களை பார்த்து, என்ன டீச்சர் நான் படிக்கிற பாடத்திட்டம் அவளை ஆளுநரே சொல்றாரு டீச்சர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பதானே செய்யும். அப்போ ஒரு உளவியல் ரீதியா தாக்கம் வந்தா சாதாரணமா என்ன செய்வோம்? அம்மா வந்து சாப்பிட கொடுத்தாங்கன்னா எனக்கு வேண்டாமா, சாப்பிட மறுப்போம். சாப்பிட மறுத்தா என்ன ஆகும்? உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டா பிறகு வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்படும். ஒரு 18 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தைகளிடம் பேசுகிறோமே என்ற அந்த புரிதல் கூட இல்லாமல் ஆளுநர் பேசியிருக்கிறார். இதை போய் ஒரு குழந்தை, இப்போ நம்ம குழந்தை இருக்கு, வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தைய பார்த்து, எப்பா நீ படிச்சுட்டு இருக்கிற டெக்ஸ்ட் புக்கு அது வந்து லோ குவாலிட்டின்னு சொல்லுவோமா? நாம வாங்கி கொடுத்த டெக்ஸ்ட் புக்கு தானே. இப்போ ஆளுநர் தான் தலைவர், அவர் தான் மாநில அரசு, அவர் தான் பாடத்திட்டத்தை கொடுத்திருக்கிற அந்த அரசுக்கும் தலைமை தாங்குறாரு. அப்படிப்பட்ட ஆளுநர் மாநில பாடத்திட்டம் தளம் தாழ்ந்ததுன்னு சொல்லி மாநில பாடத்திட்டத்துல படிக்கிற குழந்தைகிட்ட போய் இப்படி சொல்ல முடியும்? சரி, இதை வந்து அவர் அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மேடை பேச்சுதான் இதை சொல்லியிருக்காரு, அது மாணவர்கள் முன்னாடி தான் சொல்லியிருக்காரு. இதை சொன்னனால அவருக்கு என்ன சார் கிடைச்சிச்சு? அவர் எந்த நோக்கத்திற்காக தமிழ்நாட்டுக்கு அனுப்புனாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறாருன்றதுதான். அவர் எதுக்காக அனுப்பியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்தியா முழுக்க பல்வேறு பண்பாடுகள் இருக்கு. இப்ப கிராமங்களுக்கு போனீங்கன்னா குடும்பத்திற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, மாமா குடும்பத்துல வழிபாட்டு முறை வேற மாதிரி இருக்கும், சித்தப்பா குடும்பத்துல வழிபாட்டு முறை வேற. இப்ப பண்பாட்டு வெவ்வேறாக இருக்குது. ஆனா எல்லாரும் ஒரே குடும்பமா எப்படி இருக்காங்களோ அதுபோல் இந்தியா முழுக்க மொழி வேற, பண்பாடு வேற, இறை வழிபாடு வேற, பண்பாட்டை ஒட்டி தான் கற்றல், கற்றல் முறையும் வேற, இப்படி வெவ்வேறாக இருக்கு. இப்போ அவங்க வந்து இண்டஸ் ரிவர்ல 5 துணை நதிகள், அதுதான் வந்து பஞ்சாப்ன்றோம். பஞ்சாப்ன்றது பஞ்ச நதிகள். 6வது நதியாக எதை பார்க்குறாங்கன்னா சரஸ்வதியை பார்க்குறாங்க. சரஸ்வதின்றது நம்பிக்கை. உங்களுக்கு அந்த நதி இருந்த மாதிரி எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அப்போ அதை மொகஞ்சதாரோ ஹரப்பா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ சிந்து நதின்ற ஒன்று இல்லாத ஒரு இடத்துல இவங்க வரலாற்று என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் எப்படி மாத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சரஸ்வதி சிந்து நாகரீகம்னு மாத்துறாங்க. அப்போ மொகஞ்சதாரோ ஹராப்பான்னு படிச்சது போய் நீங்க சரஸ்வதி சிந்துன்னு படிக்கிறீங்கன்னா, அப்ப மாநில பாடத்திட்டத்தில் இருக்க பையனும் மத்திய பாடத்திட்டத்தை படி 2 பேரும் சந்திக்கும் போது, அப்படி ஒரு நதி எங்கடா இருந்தது, எந்த காலத்துல தான் இருந்தது, உலகத்துல எந்த நாட்டுல எந்த பல்கலைக்கழகம் இப்படி ஒரு நதி இருந்ததை ஏற்றுக்கொண்டார்கள்? நீங்க வந்து தஞ்சாவூர் வந்து பழமை வாய்ந்த ஒரு 1000 பழமை வாய்ந்த கோயில் சொன்னோடனே அதை யுனெஸ்கோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இப்ப அங்கீகரிக்குது. அப்ப அது போல ஒரு நதி இருந்திருக்குன்னு சொன்னா உலகத்துல இருக்கிற மற்ற ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து, ஆமாம் இந்த நதி இங்க இருந்து சொல்லணுங்கள, எத்தனை பல்கலைக்கழகத்துல ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா பதில் கிடையாது. ஆக நான் ஒரு தவறான ஒரு செய்தியை சொல்றேன்னா அதைத்தான் இந்தியா முழுக்க படிக்கணும். ஒருத்தன் சரியான செய்தியை படிச்சுட்டா இப்படி. அப்ப இந்தியா முழுக்க ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கிற முயற்சி, அந்த முயற்சிக்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னா, மாநிலத்துக்கு ஒரு பாடத்திட்டம் இருந்தா தடையா இருக்கு. எனவே எல்லா பாடத்திட்டத்தையும் ஒரே பாடத்திட்டமாக, ஒன்றிய பாடத்திட்டமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஆளுநர் பேசினதாக நான் கருதுகிறேன். சார், இது நடுவுல வந்து 2017க்கு முன்னாடி இயற்பியல்ல ஒரு விஷயம், ஒரு லெசன் வந்துட்டு வேற மாதிரியும், 2020க்கு அப்புறம் வேற மாதிரி இருந்து மாணவர்கள் அதுக்கு வந்து ஆன்சர் 2 மாதிரி எழுதுறாங்க. இதெல்லாம் சரியானதான்னு சொல்லிட்டு தேசிய தேர்வு முகமையில இருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் தெளிவா சொல்லிடுங்களேன் சார். அதாவதுங்க, நீட்டு 2024 நீட்டு தொடங்கினதுல இருந்தே பல்வேறு முறைகேடுகள். ஆனா இந்த முறைகேடு இந்த ஆண்டு வரைக்கும் நடந்த முறைகேடுகள்ல உச்சோன்னு சொல்லலாம். இயற்பியல்ல ஒரு கேள்வி, அணு சம்பந்தப்பட்ட கேள்வி. அணு சம்பந்தப்பட்ட கேள்வியில அணு நிலையானதா நிலையற்றதான் தான் விவாதம்.
இப்போ அணுவை பற்றி நீங்க பேசும் பொழுது அணுவுக்குள்ள எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு. அப்போ அது அணுதான் சின்னதுன்னு 6ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அணுக்கு மேல ஒரு சின்னது ஒண்ணுமே கிடையாதுப்பா. ஆனா மேல வரும்போது என்ன ஆகுது உங்களுக்கு? அணுக்குள்ள எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு. அப்ப அந்த எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப சுத்திட்டு இருக்குன்னா அப்ப அது எப்போ ஸ்டேபிளா இருக்கும், எப்போ அன்ஸ்டேபிளா இருக்கும்டா. அது உங்களுக்கு எக்ஸைட் ஆகுதுன்னு சொன்னா அது அன்ஸ்டேபிள் ஆகும், நிலையற்ற தன்மைக்கு போகுது, நிலையாக இருப்பது. அப்போ நிலையா இருக்கிறது நிலையற்ற தன்மைக்கு போய் மீண்டும் நிலையாகும். இதெல்லாம் எங்க படிப்பீங்கன்னா முதுகலை பட்டத்துல படிப்பீங்க. அது +1 +2ல புரோட்டான் எலக்ட்ரான் எல்லாம் படிப்பீங்க, ஆட்டம் படிப்பீங்க. ஆனா இந்த புரிதல் அந்த வயசுல உங்களுக்கு வந்துருமா அப்படின்னு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அணு நிலையானதா நிலை இல்லையான்னு கேட்டா நான் என்ன செய்வேன்? உண்மையிலே இயற்பியல் படித்தவனுக்கு என்ன தோணும்? ஐயோ அது நிலையாவும் இருக்கும், நிலையில்லாவும் இருக்கும். நான் என்ன பதில் சொல்றது? சந்தேகமா இருக்கு. தப்பா எழுதிட்டா 1 மார்க் எடுத்துருவாங்க. நான் எழுத மாட்டேன். யாரு எழுத மாட்டாங்க? ஒழுங்கா படிச்சவன் எழுத மாட்டான். ஏன்னா அதுல 2த்துல எது வேணாலும் கரெக்டா இருக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா தே எமிட் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெளிச்சம் இந்த விளக்கு வெள்ளையா இருக்கு, வெளியில இன்னொரு விளக்கு இருந்தது, அது மஞ்சளா இருக்கு. இப்போ அதனுடைய கேரக்டர் வேற, இதோட கேரக்டர் வேற, ரெண்டும் வெவ்வேறு கிடையாது. இதுதான் வெளிப்பாடு. அது எமிட் கேரக்டர், அதோட தன்மை அது, அதோட பண்பு நலன்கள் அது, இதோட பண்பு நலன்கள் அது. இது ரெண்டும் சேர்ந்தா மாதிரி கொடுத்துருக்கீங்க. இது நான் டிஸ்கிரிப்டிவா தான் எழுத முடியுமே தவிர நான் மல்டிபிள் சாய்ஸ்ல எழுத முடியாது. எஸ் ஆர் நோன்னு கேட்டாலோ அல்லது நான் கொடுத்துருக்க 4ல் ஒரு பதில சொல்லுன்னு சொன்னாலோ நான் சொல்லிட முடியாது. எந்த பதில் சொன்னாலும் அதற்கு நான் காரணத்தை எழுதணும். அப்போ எனக்கு சந்தேகம் வர்றதால எழுதல. யார் எழுதல? ஒழுங்கா படிச்சவன் எழுதல. இப்போ சில மாணவர்கள் எழுதியிருக்காங்க 23 லட்சம் பேர்ல. சில லட்சம் மாணவர்கள் அவங்க கொடுத்த 4 சாய்ஸ்ல செகண்ட் சாய்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சில லட்சம் மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4th சாய்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன செய்யுதுன்னு கேட்டா மார்க் எப்படிடா கொடுக்கறதுன்னா சுப்ரீம் கோர்ட் கேட்குது, நீ 2 பேருக்கு மார்க் கொடுத்துருக்கியாமேன்ட்டு. ஆமா நான் செகண்ட் சாய்ஸ்க்கும் கொடுத்துட்டேன், 4th. எப்படி கொடுத்த அப்படின்னு கேட்டா 2017க்கு முன்னாடி பிரிண்ட் ஆன NCERT டெக்ஸ்ட் புக் படி செகண்ட் சாய்ஸ் கரெக்ட் சார். ஆனா நாங்க 4th சாய்ஸ் தான் கரெக்ட்னு முதல்ல கொடுத்தோம். ஆனா அப்ஜெக்ஷன் நிறைய பேர் ரைஸ் பண்ணாங்க, அதனால வேற வழி இல்லை. 4th சாய்ஸ் 2020ல டெக்ஸ்ட் புக்ல 4th சாய்ஸ் கரெக்ட். 2017க்கு முன்னாடி இருந்ததுல செகண்ட் சாய்ஸ் கரெக்ட். அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்? 2 பேருக்கு மார்க் கொடுத்துட்டோம். எங்க ஒரு டீச்சரை கூப்பிட்டு, இப்ப நீங்க ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிகையாளர், நீங்க உங்க பத்திரிகை ஆசிரியர் கூப்பிடுறாரு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா நீங்க உங்க கருத்து தான் சொல்ல முடியும். சார் இன்னைக்கு காலையில நான் இந்த செய்தித்தாள் படிச்சேன் சார், அதுல இப்படி சொல்லியிருக்காங்க, அந்த செய்தித்தாள்ல அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா உங்க ஆசிரியர் உங்ககிட்ட என்ன சொல்லுவார்? ஏமா உங்களை தானே நான் கேட்டேன், உங்க கருத்து என்னமா தானே கேட்பாரு. அது போல ஒரு இயற்பியல் ஆசிரியர் கிட்ட போயிட்டு ஐயா இந்த கேள்விக்கு என்ன பதில், நான் ஒரு உண்மையில ஆசிரியரா இருந்தா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஐயா இந்த டெக்ஸ்ட் புக்ல இந்த ஆன்சர் இருக்கு, அந்த டெக்ஸ்ட் புக்ல அந்த ஆன்சருக்கு எப்படி சொல்லுவாங்க? அப்போ 2017க்கு முன்னாடி இருந்த அணு பற்றிய, அணுனுடைய பண்பு நலன்கள் பற்றிய ஒரு ஆய்வு மாறி போச்சா? இப்ப ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எலக்ட்ரானோட ஸ்டெபிலிட்டியை பற்றி, அது எப்போ ஸ்டேபிளா ஏதோ புதுசா வந்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி அப்டேட்னு சொல்லலாம். நியூட்டன் கண்டுபிடிச்சதுதான். நியூட்டனை மீறாரு யாரு? எயின்ஸ்டைன். அப்ப எயின்ஸ்டைனை படிக்கும் பொழுது எயின்ஸ்டைன் என்ன கண்டுபிடிச்சாரு அதான் படிப்பீங்க. நீங்க அதற்கு மேல சேர்க்கிறீங்கன்னா நான் சந்திராயன் அனுப்பினேன், அதுல தொழில்நுட்பம் சொல்லுவீங்க. அந்த அடிப்படையை, இயற்பியல் அடிப்படையை வைத்து இந்த தொழில்நுட்பத்தை எப்படி நீங்க பயன்படுத்தி, இதுதான் கூடுதலா சொல்றதே தவிர அடிப்படை அறிவியல் என்பது மாறவே மாறாது. எனவே 2 கேள்வி உச்ச நீதிமன்றம் மிரண்டு போனாங்க. என்னடா ஒரு NCERT டெக்ஸ்ட் புக்கு, அப்ப 2020க்கு முன்னாடி எழுதணும் தப்பா எழுதி பாஸ் பண்ணிருக்கானா, அவன் தான் MBBSக்கு போனானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்ல. சோ உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சா, இந்த பிரச்சனைக்கே நாங்க வரல, ஒரு ஆன்சர் தான் கரெக்ட், எந்த ஆன்சர் கரெக்ட்னு IIT டைரக்டர் கிட்ட கேட்டேன். இதுவும் நான் அடுத்து கேட்கலான்னு இருந்தேன். IIT வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு. அது எழுதின பசங்க ஃபுல்லா MBBS ஆகி டாக்டர்ஸாவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சோ அதை யாருமே கண்டுகொள்ளவில்லை. அடுத்து இந்த நீட் பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டே தான் சார் இருக்கு.